அனைவருக்கும் வணக்கம். விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். பூர்ணம் வச்ச கொழுக்கட்டை செய்யலாம். கடாயை வச்சு 1 கப்பு அரிசி மாவு போட்டுக்கோங்க. ஸ்லோவில் 5 நிமிஷம் வறுத்துக்கோங்க. இது பச்சரிசி மாவு தான். இது ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே தண்ணி காய்ச்சிக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சு 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது எந்த கப்பில் நம்ம அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் கொதிநிலைக்கு முன்னாடியே நம்ம இறக்கலாம். ரொம்ப கொதிக்க விடாதீங்க. இறக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அந்த மாவு பிசைஞ்சிக்கலாம். அது சரியாக போனாலும் சரி, மீந்துட்டாலும் சரி, கவலைப்படாதீங்க. மீந்துட்டா அவ்வளோதான். இது வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க. இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். 3/4 கப்பு வெல்லம். இது நல்லா கரைய விடுங்க. கரைஞ்சால் போதும். இந்த மாதிரி கரைஞ்சதுக்கப்புறம் 3/4 கப்பு தேங்காய் துருவலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறிக்கினே வாங்க. ஒரு 1/4 கப்பு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, ஒரு 4 ஏலக்காவை போட்டு பொடி பண்ணி அதுலேயே போட்டுடலாம். நல்லா கிளறிக்கினே வாங்க. ஸ்லோலியே இருக்கட்டும். கிளறிக்கினே வந்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இந்த மாதிரி வரும். வரும்போது எடுத்து ஆற வச்சுருங்க. இது ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. வச்சுக்கின்னு மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கையில் எண்ணெயை தடவிட்டு நல்லா உருட்டி நம்ம வாழை இலை இல்லைன்னா இந்த மாதிரி பாலித்தீன் கவர் எதனா இருந்துச்சுன்னா எடுத்து போட்டு அதில் தட்டிக்கலாம். அவ்வளோதான். இது மாதிரி அமுக்குங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப மெத்துன்னு இருக்கும் மாவு. இது மாதிரி அமுக்கி விட்டுட்டு நம்ம அந்த பூரணத்தை வைக்கலாம். வச்சு அப்படியே மடிச்சுக்கோங்க பேப்பரோடவே. அவ்வளோதான். இது மாதிரி மடித்து எடுத்து தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இட்லி பாத்திரம் எவ்வளோ கொள்ளுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது மாதிரி வச்சுட்டு நம்ம தண்ணி கொதிக்கட்டும். இட்லி பாத்திரத்தில் திறந்து அந்த இட்லி தட்டில் நம்ம எண்ணெய் தடவி வைக்கணும். வச்சுட்டு ஒன்று ஒன்றா வைங்க. ஒன்று ஒன்றா வச்சு நீங்கள் மூடி போட்டுடுங்க. மறுபடியும் செஞ்சு 1 நிமிஷத்துக்கெல்லாம் எடுத்து அடிக்கிடுங்க அது மேலே. அப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இது மாதிரி வச்சிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. நல்லாவே வரும். ஆற விட்டு எடுங்க. அவ்வளோதான். இது மாதிரி எடுத்துகிட்டு நான் இன்னொன்று உருண்டை காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மாவு உருட்டி வச்சுக்கோங்க. பூர்ணத்தையும் இந்த மாதிரி உருட்டி வச்சு இந்த மாதிரி உள்ளே வச்சு நல்லா மூடிடுங்க. இது ரொம்ப 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 சுலபமாக இருக்கும். நீங்கள் புதுசாக செய்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வரும். இது எவ்வளோ குட்டியாக வேணாலும் செய்யலாம், எவ்வளோ பெருசாக வேணாலும் செய்யலாம். நான் இப்போ மீடியம் சைஸில் செஞ்சுருக்கேன். இது மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் 7 அடிக்குங்க. உங்கள் இட்லி பாத்திரம் எவ்வளோ கொள்ளுமோ அவ்வளோ அடிக்குங்க. மூடி போட்டுடுங்க. ஒரு நிமிஷம் கழித்து எடுத்து மறுபடியும் அடிக்குங்க. அது மாதிரி தான் நான் இந்த மாதிரி அடிக்கிருக்கேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாது பாருங்கள். பலன்னு வந்துடும். நீங்கள் ரொம்ப சூடில் எடுத்திங்கன்னா கூட தனித்தனியாக வந்துடும். அவ்வளோதாங்க. இதே மாதிரியே நீங்களும் விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு கொண்டாடுங்க.